தம்பி வந்து விடுப்பா, இன்னைக்கு 350 லோடிங்கடா. 350 இரு, அவன் அடிக்க விட்டாராடா. இரு காலத்து சண்டா அவுட், அவனு கைய தூக்கு. சண்டா இவன் அவுட் ஆகணும் இந்த தாளத்துக்கு. உனக்கு தலைய திருப்பிட வேண்டியதான் சண்டா. என்னடா ஆளாளுக்கு அவுட் ஆயிட்டே இருக்கீங்க, என்னடா ஆச்சு உங்களுக்கு? அதான் ப்ரோ தெரியல, அவுட் ஆயிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு தப்பா நடக்குது, என்ன நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்புறம் உங்களை கையில என்ன வச்சிருக்க? இங்க காட்டு. அடி பாவி, சூனியக்கார பொம்மையை கையில வச்சிருக்க. எதுக்குமா அதை எடுத்துட்டு வந்த? பின்ன என்னடா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை சும்மா ஒரு இடத்துல உட்கார வைக்கிறீங்களா? நீங்க கிரவுண்ட்ல இருந்து ஆடும்போது உங்களுக்கு கால் வலிக்கிறது தெரியலடா. ஆனா வெளியில நாங்க நின்று ஆடும்போது எங்களுக்கு எவ்வளவு கால் வலிக்கிறது தெரியுமாடா? இதுதான் அவுட். அப்படிலாம் நாங்க விளையாண்டாதானமா நல்லா ரன் வரும். அப்படி என்னடா ரன் வரும்? 4 6 அடிக்கிறது போற ஒன்ஸ் டூஸ் மாதிரி அண்ணா பாரு, கப்படிக்க முடியாதுமா. அப்படி அடிக்காம போ. இதுக்கு தான் நான் வேலையை விட்டு சூனியக்கார பொம்மை தூக்கி வெளில போறான். அந்த பொம்மை இல்லடா, அந்த பொம்மைடா. தெளிவா சொல்றேன், பூமந்திர காலி வெளியே போடி. இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பாட்டுக்கு எம்ஐ பஞ்சாப் டீம் அங்க போய் ஆட போறேன். அவனுங்க இப்ப திரும்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நீ வேணா அந்த சிஎஸ்கே அவங்க தான் 150 ரன் 20 ஓவர் வரை பொறுமையா வச்சிடுறாங்க. அங்க போறேன், வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேன். தேங்க் யூ பாய். பாப்ல இன்னொருத்தங்க சூனி வைக்கலாம்னு இருக்கேன். யாருடா? உனக்கு தான்டா. இந்த பக்கம், இந்த பக்கம். அடேங்கப்பா, பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க போலயே. நல்லா பிராக்டிஸ் பண்ணுப்பா. பின்ன என்னடா 23.5 கோடி கொடுத்து எடுத்துக்கிறானுங்க. 3 மேட்ச் அடிக்கவே இல்ல. இந்த மேட்ச் அது அடிக்கணும், அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேட்ச் யாருக்கு தெரியும்ல? யாரு கூட? நமக்கு எஸ்ஆர்எச் போவோம். நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ஆட சரி, எஸ்ஆர்எச் கூட மேட்ச் சொன்னீங்கன்னா அதுக்கு எதுக்குடா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு? சம்மர் வெகேஷன்ல சரக்கு அடிக்கிறது கூட கஷ்டம்டா. ஆனா இவனுக்கு கூட ரன் அடிக்கிறது ரொம்ப ஈஸிடா. டெத் பவுலரா பாத்துட்டு இருக்கான் பாரு. யார் அவங்க டீம் டெத் பவுலரா? வணக்கம் ஜி, நல்லா இருக்கீங்களா? தம்பி இங்க வாங்க. ஏய், இதான் டெத் பவுலரா? ஆமா. இந்த பாஸ் பவுலர்ட்டு 4 பால் ஸ்லோ பாலா போடுவியே ப்ரோ. அப்படியா? ஏய் கேக்கடா. ஏய் இங்க கேக்கடா. இதா 2 4 1 6. ப்ரோ பழைய ஆர்சிபி பவுலர் ப்ரோ, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. நான் போட்டு கொடுக்குறேன். இந்தாங்க 2 4 2 6. ஆளுவாம போணும். போற அவ்வளவுதான்டா. இவனுங்களா எஸ்ஆர்எச்ல ஒரு டீம்னு பேசிட்டு இருக்கற. யாரு இவரு தான் கேப்டனா? கேப்டன் கேப்டன் இங்க வாங்க. ஆமா. ஏய் கேப்டன்ல நீ கேப்டன். உன் பேர் என்ன? பேரு சைலன்சரே சத்தமா சொல்ல வேண்டியதா இருக்கு. சைலன்சர். சைலன்சரா? இந்தா 2 4 3 6 வச்சுக்கோ. ஏய் நான் வாய் அடைச்சு விட்டேன். சைலன்சர்னு சொன்னால அதான் போக எந்த பக்கமும் போயிட கூடாது அடைச்சு விட்டேன். நான் சொல்றேன். இல்லப்பா ரன் எந்த பக்கமும் போயிட கூடாது அடைச்சு விட்டேன். நான் பார்த்தேன். டேய் இவனுக்குலாம் எனக்கு ஈஸி டீம்டா. ஆல்ரெடி செமி ஃபைனல் ஃபைனல்ல ஒரு 50 போட்டேன். இந்த மேட்ச்ல ஒரு 50 ஹாட்ரிக் 50டா. இதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒரு டீம் இருந்தா சொல்லி விடு. உள்ள போய் புறத்து பேத்துறேன். அப்படியா? ஆமா. சிஎஸ்கே போறியா? அதுக்கு வெளியே போறா போடா. சிஎஸ்கேங்கிறது ஆளாளுக்கு தண்ணி தூக்கி விடுவாங்கன்னு பயப்படுறீங்க. அந்த பயம் இருக்குடா. ஒருத்த காத்து வீசுறா, ஒருத்த பேட்டை வீசுறா. ஏய் போன சீசன்ல நல்லா தானடா அடிச்சீங்க. உங்களை நம்பி வேற 300 350 அடிப்பீங்கன்னு சொல்லிட்டு வாய் விட்டுனடா. இப்படி இந்த நடுவுல விட்டு அப்பேல போட போட்டீங்களா? ஏன்டா அடிக்க மாட்டேங்கிறீங்க? நான் என்ன அடிக்க தெரியாம அடிக்காம இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப ஏன் அடிக்கல மாப்பிள சொல்லுவான். ஏண்டா அப்புறம் நீ வாய் விட்ட, நீயே சொல்றான். நாங்க சும்மாலாம் ஒண்ணு அடிக்காம இல்ல. அப்புறம் இந்த சீசன்ல நாங்க அடிக்கலன்னு வைங்களேன், வேற யார் அடிக்கிறா, வேற யார் நல்லா விளையாடுறா அப்படின்னு நாங்க செக் பண்ணிட்டு இருக்கோம். நல்லது பண்ணிட்டு இருக்கோம், விசிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் ஒரு காரணம். அடிக்கல. முதல் மேட்ச் நாங்க 2 பேரும் அடிக்கலையா? ஆமா. கிசான் அடிச்சான் இல்லையா? ரெண்டாவது மேட்ச் நாங்க 2 பேரும் அடிக்கலையா? அன்னைக்கே வருமா யங்ஸ்டர் அடிச்சான்ல. இந்த மேட்ச் பாருங்க, நாங்க 2 பேரும் அடிக்கல. ஆமா, லாஸ்ட் ரன் அடிச்சான். ஆமா. இப்போ அது மட்டும் இல்ல, இப்ப நாங்க அடிக்காதனால வெங்கடேஷ் ஐயரும் ரிங்கு சிங்கும் அடிச்சிருக்காங்க. பாவிகளா, அவங்க ஆப்போசிட் டீம்டா. யாரா இருந்தா என்ன அடிச்சாங்கல, ரன் வந்துச்சுல, கிரிக்கெட் நல்லா இருக்குல்ல. அட பாவிகளா, என்ன நெகட்டிவா கூட பாசிட்டிவா யோசிக்கிறீங்களா? சரி நம்ம பசங்க சரி, இது வரைக்கும் அவங்க எல்லாம் அடிச்சு விட்டாங்க, போய் தொலைட்டோம். இதுக்கப்புறம் டேய் குட்டிப்பியா, டேய் நீங்க அடிச்சிருவீங்களா இதுக்கப்புறமா? அது எப்படி? நீங்க இருக்கீங்க, கீழ 4 பவுலர்ஸ் இருக்காங்க, அடுத்து அம்பையர் இருக்காங்க, தேர்கல்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் அடிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்க அடிப்போம். இப்படியே போச்சுன்னா இந்த சீசனே முடிஞ்சோம்டா. இதுக்கப்புறம் எப்போதான் அடிப்பீங்க நீங்க? அப்படியா? இந்த சீசன் முடிஞ்சிடும், அப்ப அடுத்த சீசன் தான் நம்ம அடிக்க போறோமா? அடிச்சுக்கலாம். ரோஹித் சர்மா மாதிரி இந்த சீசன் இல்ல, எந்த சீசன் அடிக்க கூடாது. எவன் அடிக்கிறான் பாப்போம். கடைசியில என்னதான் ஆக்கிட்டீங்க.